விண்ணும் மண்ணும் சேர்ந்திடவே புதிய ஏதேன் வந்ததம்மா. ஆதி மந்தம் இணைத்திடவே புதிய சீனாய் வந்ததையா. பாவம் புண்ணியமா மாறிடவே புதிய ஆதாம் வந்தாரம்மா. காலம் கனிந்த வேளையிலே கடவுளின் கருணை தோன்றியதே, கடவுளின் கருணை தோன்றியதே. தேடுகிற பிள்ளைகளா இருக்கணும். அப்ப அந்த ஞானம் வேணும். கடவுள் வந்து நமக்கு இந்த அறிவை கொடுக்கணும்னா நீ என்ன செய்யணும்? சும்மா உட்காந்துக்கிட்டு கடவுளே கடவுளேன்னா கடவுள் வரமாட்டாரு. கடவுள் எப்போ வந்து கொடுப்பாரு? நீங்க நீதியோடு செயல்படணும். சாயந்தரம் வீட்டுக்கு போய் உங்க அம்மா கிட்ட அன்பை காட்டணும். உங்க அப்பா சாயந்தரம் வருவாங்க. அம்மா எப்போதும் பாருங்களேன், குழந்தைகளை எங்க தூக்குவாங்க? முதுகுலையா, இடுப்புல தூக்குவாங்க. நீ மூக்கொழிக்கிட்டு நாக்கொழிக்கிட்டு நம்ம சின்ன பிள்ளையா இருந்தோம். அம்மா நம்மளை எங்க தான் தூக்குனாங்க? இடுப்புல தூக்குனாங்க. அவங்க புடவையிலேயே தான் உனக்கு மூஞ்செல்லாம் கிடைச்சி விட்டாங்க. எவ்வளவு அன்பை காட்டினாங்க அம்மா. ஆனா நமக்கு இப்போ வளர்ந்துட்டோம். ஆனா நம்ம அன்பை காட்டுற நேரத்துல அந்த அம்மா கிட்ட போய் அம்மா சாப்பிட்டீங்களான்னு கூட ஒரு வார்த்தை நம்ம கேட்கறது இல்லை. சாயந்தரம் போய் அம்மா ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை சொல்றதுக்கு நமக்கு மனசு இல்லை. நம்ம போய் டிவியையும் அசிங்கத்தையும் பார்த்துட்டு நிற்கிறோம். சாயந்தரம் வருவார், அப்பா வருவார் பாருங்களேன், வேலைக்கு போயிட்டு வரும். நம்ம அப்பாவெல்லாம் என்ன வேலை செய்யறாங்க? கலெக்டர் வேலையா? எல்லாரும் பார்த்தீங்கன்னா கஷ்டப்படுற வேலை. அவங்க போய் அங்கே இரும்பை தூக்கி, மூட்டையை தூக்கி, அதை தூக்கி, இதை ஊக்கி ஓடி வேலை செஞ்சு களைச்சி போய் வீட்டுக்கு வருவாங்க. வந்து பாப்பா அவர் சொந்த தனி அடியா, நான் அவனுக்கு கை இல்லையா, நான் முண்டி குடியா, இல்லை அங்கே தான் இருக்கு பாரு. அப்பா கேட்கறதுக்கு முன்னாடியே நம்ம என்ன செய்யணும்? உள்ள வந்த உடனேயுமே நம்ம ஒரு சொந்த தண்ணியோட போய் நிற்கணும். அப்பா அன்னைக்கு நான் ஒரு காஃபி போட்டுமா? அப்போ அப்பாவை கட்டி பிடிச்சி ஒரு முத்தம் கொடுக்கும்போது அப்பாவுக்கு எவ்வளோ சந்தோஷமா இருக்கும். போடி அழுத அப்படின்னு சொல்லுவாரு. ஆனால் உள்ளத்துக்குள்ள ஒரு பாசம் இருக்கும். அப்பாவுக்கு நம்ம பிள்ளை நம்மள்கிட்ட வந்து சொல்லிச்சு, ஷி ரிகக்னைஸ் மை லவ் அப்படின்னு சொல்லி அவர் நினைப்பார். மை டாட்டர் ரெகக்னைசஸ் மை லவ், என்னுடைய அன்பை என் குழந்தை வந்து உணர்ந்து கொள்ளுது அப்படிங்கிறத இப்படித்தான் தாய் தந்தை உணர்ந்து கொள்ள முடியும். அதனால இது நீதி. பார்த்தீங்களா? அப்போ நீங்க நீதியை இப்படித்தான் செயல்படுத்தணும் வீட்டில்.